ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எளிதில் வெற்றி பெற எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது, செல்வ வளம் பெருக எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த சீரீஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம நல்லா ஜெயிக்கணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நமக்கு பொருளாதார உயர்வு வேணும், வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிறது, ஆலய வழிபாடுகள் செய்கிறது, அதுக்கான தாந்திரிக விஷயங்கள் செய்கிறதுல வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாதாரணமாக எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து தொடங்கும் போது முழுமுதற் கடவுளான கணபதியை வந்து நினச்சிட்டு தான் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்துவோம். ஸோ நம்ம பரிகார விஷயங்களையுமே முதல்ல வந்து கணபதிக்கு உண்டான பரிகாரத்தில் தான் தொடங்க போகிறோம். பொதுவாக கணபதி அப்படிங்கிறதே காரிய விக்னேஸ்வரன் அப்படின்னு பேர். விக்னங்களை ஹரம் செய்யக்கூடியவர், சங்கடங்களை ஹரம் செய்யக்கூடியவர், சங்கடஹரநாதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் இந்த விக்னேஸ்வரருக்கு, அதாவது நம்ம கணபதிக்கு வந்து ஒரு நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம கருவேப்பிலைங்கிறது பொதுவாக எல்லோரும் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக நினைப்போம். சொல்வழக்கில் கூட உண்டு, கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே கருவேப்பிலை அப்படிங்கிறது மிகுந்த மருத்துவ குணத்தை விட பண ஈர்ப்பு விஷயத்துக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு மூலிகைனே சொல்லலாம். பொதுவாக சஞ்சீவினி மூலிகை மாதிரி தான் இது. பிரம்ம ரிஷிகள் சொல்லப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது நான் சொல்ல போகிறது. இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம மக்களுக்கு எளிதில் போய் சேரணுன்றக்காக சொல்கிறேன். கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி நாளில் முதல் நாளே கடையில் வாங்குகிறோமோ இல்லை வீட்டில் இருந்து பறித்து வைக்கிறோமோ, பறித்து வச்சு நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காலையில் நம்ம வந்துட்டு எப்பவும் போல் வீட்டில் பூஜைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து குளித்து ரெடி பண்ணி எல்லாம் பூஜைக்கு விஷயங்கள் வச்சுட்டு, முடிந்தளவு அம்மியில் வைத்து அரைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. நடைமுறை வாழ்க்கையில் அது முடியாததுனால நம்ம வந்து மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம். இந்த அரைச்சி எடுத்துட்டு இந்த கருவேப்பிலை வந்து மஞ்சள், தூய்மையான மஞ்சத்தூளை வாங்கி அந்த கருவேப்பிலையை வந்து கலந்து கருவேப்பிலை பிள்ளையாராக பிடிச்சி வச்சுக்கணும். அது போக அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து மிளகும் கல்லுப்பையும் சேர்த்து தனியாக வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறீங்களோ, 5 பேர்னா 5 பேர், 3 பேர்னா 3 பேர், அந்த மிளகு உருண்டையும் சேர்த்து நீங்கள் இதில் வந்து பிடிச்சி வச்சுட்டு, கருவேப்பிலை பிள்ளையாருக்கு முக்கியமான விஷயம், இது காரிய சித்திக்கான ஒரு வழிபாடு, தனாகர்ஷணத்துக்கான ஒரு வழிபாடு. இந்த கருவேப்பிலை பிள்ளையார் வைக்கும்போது மாம்பழம் கிடைச்சா ரொம்ப விசேஷம். அப்படி மாம்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்காதுன்றதுனால அவள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். கல்கண்டு சாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இதை நைவேத்தியமாக வச்சு கருவேப்பிலை பிள்ளையார் பிடிச்சு 21 நாள் சங்கடகர சதுர்த்தியில் தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு பொருளாதார தடை மட்டும் இல்லை, எல்லா தடையுமே நிவர்த்தி ஆகும். இது வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கும்போது பிள்ளையார் அகவல் படிக்கலாம், கணபதி மந்திரங்கள் படிக்கலாம். காரிய சித்தி மாலை அப்படின்னு சொல்லிட்டு 11 ஸ்டான்ஸாக இருக்கும். இந்த காரிய சித்தி மாலையும் படிக்கும்போதே அது 100 பயன்லேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது வந்து புக்காக கிடைக்கிது, இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் போட்டால் அல்லது கூகுளில் போட்டிங்கன்னா அந்த 11 ஸ்டான்ஸாக வந்துடும். தினமும் காலையில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், கம்பல்சரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் வாழைத்தண்டு திரி போடுங்க, அப்படி இல்லைன்னா வெறும் பஞ்சு திரியில் பன்னீரில் நினச்சி போட்டு தீபம் ஏற்றி, இந்த தீபத்துக்கு தும்பப்பூ கிடச்சிதுன்னா அல்லது தும்ப இலை கிடச்சுன்னா அந்த தீபத்துக்குள்ளே போட்டுட்டு, இல்லை ஒரு டைமண்ட் கல்கண்டோ இல்லை 2 சொட்டு தேனோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும், வாழ்வில் தடை ஏற்படக்கூடிய விஷயங்களாகட்டும் நல்ல பிரார்த்தனை பண்ணி இந்த பிள்ளையார் 21 நாள் வழிபாடு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையார் பிடிக்கணும். புதுசாக கருவேப்பிலை அரைச்சி தான் செய்யணும். அப்போ 21 நாள் தொடர்ந்து வழிபட்டு வந்து 21ஆம் நாள் உங்களுக்கு முடிஞ்ச நைவேத்தியங்கள் செய்து படையல் போட்டு நல்லா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அந்த அடுத்த நாள் கொண்டு போய் ஓடுற நிலையில் இந்த பிள்ளையாரெல்லாம் விட்டுலாம். வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும், தடைகள் நிவர்த்தி ஆகும். இது ஒரு கணபதி பூஜைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எவ்வளோதான் வருஷம் நம்ம வந்து கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து யாரோ ஏதோ ஒரு ஜோதிடர் மூலமாகவோ ஒரு தாந்திரிகம் மூலமோ ஒரு வசிய சக்தியை பண்ணி வச்சாலுமே சில நேரங்களில் வந்து வீட்டில் வந்து
வசியத்தன்மை இருக்காது. அப்போ எளிதில் ஒரு வசியத்தன்மை வீட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெற்றி வேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெற்றி வேர் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது. வெற்றி வேர் பலவிதமான மருத்துவ குணங்கள் அடங்கியதும் கூட ஆகர்ஷண சக்தி மிகுந்தது. இந்த வெற்றி வேர் மாலையை வாங்கி பன்னீரில் நினச்சி அங்கங்கே வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த மாலையை எல்லாம் வெற்றி வேர்களை சுற்றி வச்சுட்டு வந்தது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பண விஷயத்துக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை நாளில் ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி நீங்கள் அந்த பவுலில் வந்து சம அளவு சர்க்கரை, உப்பு, கல்லுப்பு, அதே மாதிரி அரிசி, பச்சரிசி, இந்த மூன்றையும் கலந்து குரு ஹோரையில் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம அந்தந்த ஊருக்கு ஏற்ற சூரிய உதயத்தை பொறுத்து அந்த குரு ஹோரையில் இந்த கண்ணாடி பவுலில் இந்த 3 பொருளையும் நிரப்பி ஒரு சேஃப்டி பின்னை வந்து நேராக நம்ம அந்த சேஃப்டி பின்னை அந்த பவுலில் வந்து இப்படி பவுல் இருக்குன்னா சேஃப்டி பின்னை நேராக வச்சு பிரபஞ்சத்திடம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் உங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் வேணுமோ, பொருளாதாரம் வேணுமோ, இல்லை வாழ்க்கை வளங்கள் வேணுமோ ப்ரேயர் பண்ணி உங்கள் பூஜை அறையில் வச்சு தேனும் கல்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நைவேத்தியமாக வச்சு படைச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக 3 ஜாடி வாங்கிக்கோங்க. ஊறுகாய், நார்த்தங்காய், மாங்காய், எலுமிச்சை, இந்த 3 ஊறுகாயை வாங்கி நிறைச்சி பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு உங்களோட தென்மேற்கு மூலையில் எப்போவுமே வீட்டில் இந்த 3 பாட்டில் ஊறுகாய் வச்சுருங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் முடிந்தவர்கள் கோமதி சக்கர வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது 11 கோமதி சக்கரம், அதே மாதிரி வந்து 5 முக ருத்ராட்சம் 5, அப்புறம் 11 சோழி, 5 ரூபாய் காயின் 11, இதை வச்சு ஒரு பட்டு துணியில், பட்டு வஸ்திரம் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு வந்து இந்த கோல்டன் கலர் வஸ்திரம் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற வஸ்திரம் வந்து ரொம்ப சிறப்பு. இதை வந்து கட்டி அதுக்கு வந்துட்டு ஒரு முடிச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டி ஏதோ ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வச்சு இந்த முடிச்சை வந்து உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கிட்டேயோ இல்லை லக்ஷ்மி மந்திரங்கள் சொல்லியோ நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வாங்க. இது வந்து ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணலாம். திருப்பி அதை எடுத்துகிட்டு திருப்பி இது பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் கூட சந்தனம், அதே மாதிரி ஜவ்வாது, சந்தனாதி தைலம், பன்னீர் இதெல்லாம் கலந்து கூட நீங்கள் அதோடு சேர்த்து வச்சுக்கலாம். ஏலக்காய் அதில் சேர்த்து வைக்கலாம், கிராம்பு சேர்த்து வைக்கலாம். அப்போ பண விஷயத்தன்மை அதிகமாகும். இதை வந்து ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எடுத்து வைக்கணும், அல்லது உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்பர் நம்ம தினமுமே எழுத வேண்டிய நம்பர், ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய விஷயம் 1996211447 1996211447. இந்த நம்பரை வந்து 27 டைம்ஸ் தினமும் நம்ம எப்படி தினமும் வந்து காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுல ஆரம்பித்து தூங்குற வரைக்கும் ரொட்டீன் லைஃப்பில் எல்லா வேலையும் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த நம்பரை டெய்லி 27 டைம்ஸு பிங்க் கலர் பேனால் நீங்கள் எழுதிட்டு வரணும். இந்த நம்பரை எழுத உங்களுக்கு பிரபஞ்ச வசியம் கிடைக்கும். அனைத்து விதமான வளமும் கிடைக்கிறதுக்கான அடுத்தடுத்து பாதைகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து எப்போவுமே பொதுவாக சொல்லக்கூடியது தனாகர்ஷணத்துக்கு நம்ம ஏஞ்சல் நம்பர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 520741 இது வந்து பொதுவாக நம்ம வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ். இதை வந்து நம்மளோட இடது புஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இடது கையில் எழுதுறது வந்து ரொம்ப விசேஷம், பண ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் பொதுவாக. இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வந்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி தனியான அகல் விளக்கில் தான் ஏற்றணும். ஜாதிக்காங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை உள்ள ஒரு வஸ்து. மெதினா தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள், அஷ்டகர்ம விஷயங்களுக்கு வந்து இந்த ஜாதிக்காய், அதே மாதிரி வந்து கசகசா, இதை வந்து கசகசாவையும் ஜாதிக்காயும் நல்லா பொடி பண்ணி அது கூட வந்து பட்டைத்தூள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டையோட அந்த தூளையும் பொடி பண்ணி அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஒரு நெய் தீபம் 2 அகல் விளக்கு, நல்ல பெரிய அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த முடிச்சை வந்து அந்த தீபத்துக்குள்ளே போட்டு வைக்கணும். அதில் வந்து முடிஞ்சளவு பிங்க் கலர் துணியோ அல்லது மஞ்சள் கலர் துணியிலையோ ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். முக்கியமாக எல்லாருமே வந்து செல்வ வளம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு செல்வம் அப்படின்னாவே நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியது வந்து ஜாதகத்தில் 2ஆம் பாவம்னு சொல்கிறோம். அந்த 2ஆம் பாவங்கிறத நம்மளுடைய முகம் அப்படிங்கிற விஷயம். அப்போ என்சான் உடம்புக்கு தலையே பிரதானமாகங்கிற மாதிரி 12 பாவங்களுக்கும் லக்னம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்போவுமே வளமான விஷயங்களை தேடி தான் போகணும்.
பிரபஞ்சத்துலேயும் வளமான எண்ணங்களை பற்றி தான் சிந்திக்கணும். யார் என்ன நெகட்டிவ் பேசினாலும் சரி, எந்த விஷயங்கள் கேள்விப்பட்டாலுமே நம்மளுடைய ஆழ் மனதுக்கு கொண்டு செல்லாமல் நம்ம எப்போவுமே பணம் சார்ந்த விஷயமோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வளமான விஷயங்களையோ தான் சிந்திக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே நேர்மறை சிந்தனையோடைய நேரான விஷயங்களையும் இருக்கணும். எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த பரிகாரம் செஞ்சாலும் எண்ணத்தில் தூய்மை ஃபஸ்ட்டு வேணும். அந்த எண்ணம் அப்படிங்கிறத நாம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். முகம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதாகும். நகங்கள் அழுக்கு இல்லாமல், அதே மாதிரி நீண்டு வளர்த்தி எல்லாம் நெயில் பாலிஷ் போடுவாங்க, இதெல்லாம் இல்லாமல் மருதாணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். பண ஈர்ப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா 1, 2, 3 அப்படிங்கிற பாவங்கள் ரீதியாக தான் அனைத்து பாவங்களுமே செயல்படும். அப்போ நம்ம கைகள் தூய்மையானதாக இருக்கணும், நம்ம முகம் தூய்மையானதாக இருக்கணும். லக்னம்னு சொல்லக்கூடிய நாம் அப்படிங்கிற விஷயம், தலை சார்ந்த விஷயங்கள் தூய்மையாக இருக்கணும். அப்போது இனிப்பான பொருட்கள் அடிக்கடி சாப்பிடணும் பணம் வேணும் அப்படிங்கும்போது. நம்ம கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் கண்ணாடியை சேஞ்ச் பண்ணிக்கிறது அடிக்கடி. சந்தனமோ குங்குமமோ நெற்றியில் சமய சின்னங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிற மதத்தவர் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் பிடிக்கல, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சென்ட்டு, இப்போல்லாம் அத்தர் ஜவ்வாதெல்லாம் நல்லா வந்துருச்சு, நிறைய அத்தர்கள் வந்துருச்சு. அப்போது ஒரு கொஞ்சம் எடுத்து உங்களோட அத்தர் அப்படிங்கிறது இந்த ஆட்காட்டி விரல் நம்ம குருவை சொல்லக்கூடிய சுட்டி காட்டுற விஷயம். அதில் 2 அத்தரை விட்டு நம்ம நெத்தியில் இட்டுக்கலாம். அப்போது இந்த நெத்தியில் வைக்கும்போது நம்ம நமக்கு ஒரு வசிய மந்திரங்கள் ஏதோ ஒன்று சொல்லலாம். பொதுவாக இந்துக்கள் நம்ம பணவசிய மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தை சொல்லலாம். பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ரீங் அப்படிங்கிற விஷயம், லம் அப்படிங்கிற மந்திரம், இதெல்லாம் நம்ம பணவசியத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏராளமாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக சொல்ல வருதோ அதை கூட சொல்லி நீங்கள் நெத்தி பொட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அதே சிந்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள், பணவரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் ரொம்ப கஞ்சனாக இருப்பாங்க. சிக்கனமாக இருக்கிறன்ற பேரில் கஞ்சத்தன்மை இருக்கும். அப்படி இல்லாமல் பொருளாதாரம் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இறக்க தான் நீர் ஊறுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ நல்லா பணம் புழக்கம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கான தேவைகளுக்கு சந்தோஷமாக செலவிடணும். பணத்தை நம்ம சந்தோஷமாக செலவிட்டோம்னா தான் நமக்கு பணம் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாள் லக்ஸூரியஸான ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறது, பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷம் மகிழ்ச்சி அடைதல். அந்த மனம் அப்படிங்கிற விஷயமே இந்த 2-5 கனெக்டிவிட்டி, 2, 5, 8, 11ங்கிறது தான் பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம். மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்கும். ஒரு அரவணைக்கிற இடத்துல தானே ஒரு குழந்தை இருக்கும். அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் மகாலட்சுமி நம்மக்கிட்ட வாசம் செய்வாள். அப்போ நம்ம மகிழ்ச்சிக்கு ஆகிற விஷயங்களுக்கு செலவிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சந்தோஷமான மனநிலையில் செலவு செய்யணும். இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு அந்த பணம் செலவாயிடுச்சே கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கண்டிப்பாக எவ்ரி பீப்புள் வரவு செலவுங்கிற விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு செல்வ வளம் வேணும் அப்படின்னாவே, பொருளாதாரம் வேணும்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம். ஏன் செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம். என்ன இன்கம் வந்துச்சு, என்ன அடுத்தது ப்ராஃபிட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வரவு செலவை நோட் பண்ண ஆரம்பித்தோம்னாவே ஈர்ப்புத்தன்மை அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆயிரும் மைண்டு. அப்போது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் அது வெற்றி பெறுவோம். அப்போ பணத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வரவு செலவு எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பணம் எப்படி வருது, எப்படி பண்ணுறோம், அப்படி கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் பணத்தின் மீது ஈர்ப்புத்தன்மையோடு செயல்படும் போது தான் பணம் நம்மக்கிட்ட தங்கும். ஸோ அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் பணம் வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி பல மடங்கு பெருகணும்னு நினச்சி கொடுக்கணும், வாங்கணும். சென்று வா திரண்டு வா அப்படி சொல்லி பணத்தை கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளை நோக்கி அதிக பணவரவுகள் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். எப்பவுமே நம்மளுடைய கால் பாதங்களை தூய்மையாக வச்சுக்கணும். படுக்கை அறை அப்படிங்கிற விஷயத்த தூய்மையாக வச்சுக்கணும். புக் ஷெல்ஃப் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம். சமையல் அறை நீட்டாக இருக்கணும். சாதாரண ஒரு விஷயம். நாமளே தூய்மையாக வச்சுக்கிறது. எண்ணங்களில் தூய்மை, இருப்பிடத்தில் தூய்மை, அதே மாதிரி செயல்களில் தூய்மை அப்படின்னு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி நம்மிடம் வாசம் செய்வாள். அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஸ்டார் ஆன்லைன் ASTRO TV சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு பயணிங்கள். நான் உங்கள் ஜோதிடர் தனபாகியம், சிவசக்தி அஸ்ட்ரோ கோவை. என்னுடைய ஃபோன் நம்பர் 6374414928. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.